தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 நாட்கள் பயணமாக குவைத் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தற்போதைய அண்மை செய்தியாக 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி குவைத் சென்றடைந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்கள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி குவைத் சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் வருகையை தொடர்ந்து குவைத்தில் ராமாயணம், மகாபாரதம் நூல்கள் அரபு மொழியில் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 நாட்கள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி குவைத் சென்றிருக்கிறார். அங்கு சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து குவைத் அமீர் ஷேக் மிஷல் அல் அஹ்மத் அல்சா அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி அங்கு சென்றிருக்கிறார். பிரதமர் வருகையை தொடர்ந்து குவைத்தில் ராமாயணம், மகாபாரதம் உள்ளிட்ட நூல்கள் அரபு மொழியில் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. காவ்யா, வணக்கம். விவரங்கள். தொடர்ந்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 நாள் பயணமாக குவைத் சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி வருகையை தொடர்ந்து குவைத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் உள்ளிட்ட நூல்கள் அரபு மொழியில் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. காவ்யா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. குவைத் நாட்டுக்கு 2 நாட்கள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி சென்றுள்ள நிலையில் அங்கு அவருக்கு உற்சாகமான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. குவைத் பயணத்துக்கு முன்னதாக பிரதமர் மோடி வெளியிட்டிருந்த அறிக்கையில் குவைத் நாட்டின் அமீர் ஷேக் மிஷல் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் ஷஃபா அவர்களின் அழைப்பின் பேரில் 2 நாட்கள் பயணமாக குவைத் செல்வதாக தெரிவித்திருந்தார். குவைத்துடன் பல தலைமுறைகளாக பேணி வரும் வரலாற்று தொடர்பை நாங்கள் ஆழமாக மதிக்கிறோம் எனவும், இந்தியாவும் குவைத்தும் வலுவான வர்த்தக மற்றும் எரிசக்தி கூட்டாளிகள் மட்டுமல்ல, மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் ஆர்வத்தை பகிர்ந்து கொண்டுள்ளோம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து குவைத்தின் அமீர், பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமர் உடனான தனது சந்திப்புகளை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். 2 நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் பெரும் பங்காற்றிய குவைத்தில் உள்ள புலம்பெயர்ந்த இந்தியர்களை சந்திக்க ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். வளைகுடா பிராந்தியத்தில் முதன்மையான விளையாட்டு நிகழ்வான அரேபியன் வளைகுடா கோப்பையின் தொடக்க விழாவுக்கு தன்னை அழைத்ததற்காக குவைத் தலைமைக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த பயணம் இந்தியா மற்றும் குவைத் மக்களுக்கு இடையேயான சிறப்பு உறவுகளையும் நட்புறவையும் மேலும் வலுப்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 3 மணி நேரத்திற்கு முன்னதாக டெல்லி விமான நிலையத்திலிருந்து அவர் குவைத் நாட்டுக்கு புறப்பட்டு சென்றார். தற்போது அங்கு குவைத் நாட்டிற்கு அவர் சென்றடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அங்கு அவருக்கு அரசுமுறை வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு மகாபாரதம், ராமாயணம் உள்ளிட்ட இந்திய பாரம்பரிய நூல்களானது தொடர்ந்து அரபு மொழியில் அங்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதற்கு அங்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடைசியாக பிரதமர் இந்திரா காந்தி 1981 குவைத் நாட்டுக்கு சென்றிருந்த நிலையில் தொடர்ந்து 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் குவைத் செல்வது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.